தேசிய அரங்கில் 10 பதக்கங்கள் வென்று கோவை தாய் பாக்ஸிங் வீரர்கள் சாதனை. மகாராஷ்டிரா மாநிலம் நான்டெட் நகரில் நடைபெற்ற 17வது தேசிய தாய் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் 2026 போட்டியில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் 3 தங்கம், 3 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் 10 பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். ஆகஸ்ட் 21 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற்ற இப்போட்டியில் நாடு முழுவதும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் மற்றும் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். தமிழ்நாடு அணியின் சார்பில் 85 வீரர்கள் கலந்து கொண்ட நிலையில் கோவை மாவட்ட தாய் பாக்ஸிங் சங்கத்தின் சார்பில் கென்ஷு கலை மற்றும் விளையாட்டு அகாடமி மற்றும் ஜான் தற்காப்பு கலை அகாடமியை சேர்ந்த 10 மாணவ மாணவியர்கள் பங்கேற்று தங்களது திறமையை வெளிப்படுத்தினர். தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்ட கோவை வீரர்கள் வரும் நவம்பர் மாதம் கோவாவில் நடைபெறவுள்ள உலக அளவிலான தாய் பாக்ஸிங் போட்டியில் பங்கேற்கவும் தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது கோவை தாய் பாக்ஸிங் விளையாட்டிற்கு மேலும் ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது. பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு தாய் பாக்ஸிங் சங்க தலைவர் ரென்ஷி டாக்டர் பிராங்க்லின் பென்னி, நிறுவனர் மற்றும் பொதுச் செயலாளர் ரென்ஷி கே ஷூக் அப்துல்லா, கோவை மாவட்ட தாய் பாக்ஸிங் சங்க தலைவர் ரென்ஷி பி அமிர்தராஜ், பொருளாளர் ரென்ஷி எம் சூர்யா பிரபு, சங்க நிர்வாகிகள் சிவராமச்சந்திரன், ஜெயவர்த்தனவேல், திலகவர்ஷன் மற்றும் பயிற்சியாளர்கள் பெற்றோர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் தேசிய அரங்கில் பதக்கங்கள் வென்ற கோவை வீரர்கள் உலக அரங்கிலும் வெற்றி பெற்று இந்தியா, தமிழ்நாடு மற்றும் கோவைக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நான் கியோஷி டாக்டர் பிராங்க்லின் பென்னி, தமிழ்நாடு தாய் பாக்ஸிங் அசோசியேஷன் தலைவர். இப்போது நடந்த 17வது தேசிய அளவிலான தாய் பாக்ஸிங் போட்டியில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 80க்கும் அதிகமான மாணவர்களும் 20 நேஷனல் லெவல் ரெஃப்ரீஸும் ரென்ஷி ஷேக் அப்துல்லாவோட தலைமையில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு மொத்தம் 64 மெடல்களை நம்ம வின் பண்ணி ஓவராலாக இந்தியாவிலே 2வது பொசிஷன் வந்து வின் பண்ணி தமிழ்நாடு வின் பண்ணியிருக்கு. அதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா 20க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் கலந்து கொண்ட இதில் நம்ம 2வது பொசிஷன் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோவை மாவட்டத்தில் நம்மளுடைய பகுதியிலேருந்து ஒரு 10 மாணவர்கள் வந்து நேஷனலாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கோவை தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி இந்த அணிக்கு வந்து ரென்ஷி அமிர்தராஜ், ரென்ஷி சூர்யா பிரபு வந்து தலைமை தாங்கி கூட்டிகிட்டு போயிருக்காங்க கோச்சஸாக. நம்மளுடைய மாணவர்கள் மொத்தம் போன 10 பேருமே நாங்கள் எதுக்கும் சலைத்தவர்கள்னு காட்டும் விதமாக 10 பேருமே மெடலோட திருப்பி இருக்காங்க. 3 கோல்டு, 3 சில்வர், 4 பிரான்ஸோட. இந்த மாணவர்கள் கோல்டை வின் பண்ணவங்க டைரெக்டாக வந்து கோவாவில் நடைபெறுகிற இன்டர்நேஷ்னல் லெவல் போட்டிகளுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. சில்வர் பிரான்ஸ் வந்து அடுத்த தகுதி சுற்றுக்கு வந்து திருப்பி விளையாடுவாங்க, செலக்ட் ஆவாங்க. ஸோ அதில் தகுதி பெறும் பட்சத்தில் அவங்களும் கோவாவில் நடக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் லெவலான கேமில் பார்த்துட்டு இருப்பாங்க. எப்பவும் கிடைக்காத வாய்ப்பு இந்த டைம் நம்ம மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைம் வெளிநாட்டில் நடக்கும் இன்டர்நேஷ்னல் மேட்ச்ங்கிறது. ஏஷியன் கண்ட்ரிஸ் நம்ம போனால் கூட பெரிய செலவு ஏற்படும். பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலே அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த டைம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அதில் பங்கு பெற போகிறாங்க. அந்த சந்தோஷமான விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்று நம்முடைய மாணவர்கள் கோவை வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த மாணவர்களுக்கு கோவை மாவட்ட தாய் பாக்ஸிங் சங்கத்தின் சார்பாகவும் அவருடைய பெற்றோர்கள் சார்பாகவும் சிறப்பான வரவேற்பு ரயில்வே ஸ்டேஷன் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது அப்படின்னும் போது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த உறுதுணையும் இந்த உத்வேகமும் எங்களை அடுத்த கட்ட கொண்டு போகும்னு நம்புகிறோம். நம்ம மாணவர்கள் கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் மேட்சில் சிறப்பாக செயல்படுவாங்க. நன்றி.